அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே. எல்லாருமே பார்த்த ஒரு விஷயந்தான், ஒரு வடக்கரை போட்டு இந்த பசங்க கடத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறதை பார்த்தேங்க. ஒரு நண்பர் அந்த வீடியோ முழுசாக அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு கதி கலங்கி போச்சு. இது எப்படி இவனுங்களை தண்டிக்கிறதுன்னே தெரியல நம்மளுக்கு. இருந்தாலும் அதுக்குரிய தண்டனைகள் எப்படி வழங்க வேண்டும் என்பது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு மாடு முட்டுது அப்படின்னு சொன்னால் அதை கிராமத்துக்குள்ளே நம்ம விட்டுற முடியுமாங்க? அந்த மாட்டை கட்டி போட்டு தன்னுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கடிக்கிற நாயை வளர்க்குறவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்காம ரோட்டில் விட்டுட்டு யாரையாச்சும் கடித்தா நம்ம சும்மா விட்டுருவோமா? அந்த நாயை தூக்கி கட்டி போட்டு வச்சுப்போம். அது மாதிரி அடங்காத பிள்ளையை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கி பார்க்கணும். அடக்க முடியலன்னா காவல்துறைக்கிட்டேயோ அரசாங்கத்துக்கிட்டேயோ ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு சட்டத்தை போடுங்க. ஒரு சட்டத்தை போட்டால் தான் தைரியமாக மக்கள் அடங்காத புள்ளையை கொண்டு காவல்துறைக்கிட்ட ஒப்படைப்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? நம்ம புள்ள நம்ம பெத்த புள்ள இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அடி வாங்கி மிதி வாங்கி அவங்களும் சாவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்க, சாராயம் குடிக்கிறதுக்கு காசு கேட்டிருக்கேன். சமீபத்தில் இப்போ நடந்த மேட்ரு. காசு கேட்டிருக்கேன், கொடுக்கல. பாட்டியே கொலை பண்ணிட்டான், தூக்கி பெட்டிக்குள்ளே போட்டான். இந்த ஒரு நாய் வேற எந்த பாட்டிக்கிட்ட போய் இவன் காசு கேட்பான்? யாருக்கிட்ட இனிமேல் போய் காசு கேட்பான்? ஜெயிலுக்கு போயிட்டான். அதே மாதிரி தான் இவனுங்களை இந்த வெட்டினானுங்க பார்த்தீங்களா? இந்த வடநாட்டு பையனை வெட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த வெட்டின வீடியோவை இவனுங்களை போட்டு 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 காய்ச்சி சோறு போடாமல் 3 நாள் பட்னியாக வைக்கணும் இவனுங்களை. அப்போ என்ன பண்ணுவானுங்க? ஏன்டா இவனை வெட்டணும், ஏன்டா நம்ம பசியில் இருக்கிறோம் அப்படின்றத உணர்வானுங்க. சட்டத்தை போட்டு காவல்துறைக்கு அனுமதி கொடுத்து இதை ரீல்ஸ் போட்டு சமூக வலைதளங்களை விடுங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற பசங்க இனிமேல் பட்டு அந்த மாதிரி ரீல்ஸ் போடுவாங்களான்றதை பாருங்கள், பார்க்கலாம். எனிவே, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அரசாங்கம் இனியும் இந்த மாதிரி போக்கட்ட பசங்களை நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கே ஒரு நாள் இது ஆபத்து ஏற்படும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி மத்திய ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் மிக கவனத்துடன் உன்னிப்புடன் ரயில்வே பெட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு போய் இது போன்ற போக்கட்ட பசங்களை சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னா பிடிச்சி ஒரு இடத்துல ஆடு மாடுங்களை போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கேபின் மாதிரி போட்டு இல்லாத புலிக்கூண்டு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த புலிக்கூண்டுங்களை இவங்களை போட்டு அடைச்சி வச்சிருங்க. அடைச்சி வச்சு அதான் அவங்க பெற்றவங்களை வர சொல்லி அதுக்கப்புறமா இவங்க விடுதலை பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு 4-5 பேர் 10 பேர் பண்ணுங்களேன். கண்டிப்பாக இது போன்ற செயல்களில் இந்த மாதிரி பசங்களும் ஈடுபட மாட்டாங்க. அவங்க பெற்றவங்களும் அந்த பசங்களை ஈடுபட அனுமதிக்க மாட்டானுங்க. நீங்கள் அனுமதிக்கிறதுனால தான் பசங்க எங்கேயோ போய் சுற்றின்னு வருவாங்க. மாடு பாருங்கள், எங்கேயோ போய் சுற்றின்னு வரட்டும், பால் கறந்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஏதோ போய் பண்ணிட்டு வரட்டும், ஏதோ செஞ்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவானுங்க. தயவுசெய்து நான் முன்பு சொன்னது போல் இது மாதிரி பசங்களை சட்டத்துக்கு உட்பட்டு ரீல்ஸ் எடுத்து இவங்களை பட்னி போட்டு அந்த ரீல்ஸை சமூக வலைதளங்களில் போட்டிங்கன்னா மற்ற பசங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இவனுங்களுக்கு வெட்டினானு பார்த்தீங்களா? அதே வீடியோவை இவங்களுக்கே காமிச்சு 3 நாள் ஒரு இடத்துல கூண்டுக்குள்ளே போட்டு சாப்பாடு போடாமல் பட்னி போட்டு பாருங்களேன். வெளியே வரும்போது அவங்களே திருந்தி வருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. ஆமாங்க, ஒன்றுமே பேச முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமாக வருது. உண்மையிலே என் பசங்க என் கையில் கிடச்சிருந்தானுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணியிருப்பேன்னே எனக்கே தெரியாது.